பிரீத்தி அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, அந்த பொண்ணு கண்டிப்பாக ரெக்கார்டிங் போகவே கூடாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, லேட் ஆக்குங்க, அதனால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. நீ எதுக்கு பிரீத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ அவங்க ஜெயாக்கிட்டே நீ டைரெக்டாக சொல்லிவிடு, பொண்ணி தான் பாட வராங்கன்னு. இல்லைப்பா, அப்படிலாம் சொன்னால் பெரிய பிரச்சனையாயிடும். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னை வேலையை விட்டே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் இங்கேருந்து எதுவுமே பண்ண முடியாது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணு கரெக்டான டைமுக்கு அங்கே ரெக்கார்டிங்க்கு போக விடாமல் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா சொல்கிறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெயா பிரீத்தி 2 பேருமே அங்கேருந்து ரெக்கார்டிங் போகிறாங்க. போனவொடனே கேட்குறாங்க, என்னாச்சு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னும் வரல, இப்போது எலெக்ஷன் டைம் இல்லை, அதனால் பணம் யாராவது கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, இப்போது ரெக்கார்டிங் 10 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கணும். இன்னொரு சிங்கர் இருக்காங்களா, அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பெரியசாமி. அந்த பொண்ணு வந்துட்டுருக்காங்க. என்ன அந்த பொண்ணு எதுக்கு மெயின் சிங்கரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, மெயின் சிங்கர் வந்து கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகுமா, அதனால தான் இந்த சிங்கரை வச்சு பாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி சொல்கிறாரு. பவானியோட ஹஸ்பண்ட் அப்படி கேட்டுட்ருக்காரு. பயங்கரமாக அவருக்கு கோவம் வருது. அதுக்குள்ளே ஜெயா சொல்கிறாங்க, சரி இந்த சிங்கரே வர வச்சு பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்காயில் கற்பூரம்லாம் ஏற்றி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டு எல்லாமே சூப்பராக அழகாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பொன்னி ஆட்டோவில் வரும்போதே அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பொன்னியோட ஆட்டோவை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. என்னண்ணா இது, நம்மளை விட்டுட்டு நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எதுக்காக எங்கள் ஆட்டோவை விட்டுட்டு பின்னாடி வர எல்லா வண்டியும் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இங்கே பாருமா, 2 லட்சம் ரூபா பணம் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் கையில் வச்சுருக்கக்கூடாது, ரூல்ஸ் இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எங்கே பணம் கொண்டு வந்தோம், எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் அடித்து, என்னம்மா 10 நிமிஷத்தில் வர, என்ன இன்னுமா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இல்லை அது வந்துகிட்டே இருக்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இன்னுமா செக் பண்ணுறாங்க, இவங்க வேறு இன்னொரு சிங்கரை வேறு வர சொல்லியிருக்காங்களே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க மேனேஜர் யோசிச்சுட்ருக்காரு. சரி அந்த ஆட்டோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இல்லை இதில் எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அந்த பொண்ணு அந்த ஆட்டோக்கார் 2 பேரும் சேர்த்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட ஏது பணம், என்கிட்ட பணம்லாம் இல்லை, அந்த பொண்ணு எதுவுமே கொண்டு வரல, ஏதோ ரெக்கார்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தது, அந்த பொண்ணுக்கிட்டையும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்க முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுவோம், 2 பேரையும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் எதுவும் இல்லையா, சரி எங்களை இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் விட்டுருக்கலாம், எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஆட்டோக்கார் சொல்கிறாரு. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் என்ன ஆகிட போகுது, போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பொன்னி 2 பேருமே போகிறாங்க. டைம் ஆகிடுச்சுண்ணே, 10 மணிக்கு அங்கே இருக்கணும், 10 மணிக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப டென்ஷனாக போயிட்டே இருக்காங்க. சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே என் பேர் தான் பொன்னி, நான் ரெக்கார்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கா, 10 மணிக்கு உன்னை வர சொன்னேன், எப்போ வந்திருக்காங்க, ரெக்கார்டிங்கே முடிஞ்சிடுச்சு தெரியுமா, என்னென்ன சொல்கிறீங்க, ஒரு வாட்டி பேசி பாருங்கண்ணே, நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, உனக்கு பின்னாடி ஒரு சிங்கர் இருக்காங்க, அவங்கள வச்சு பாடிட்டாங்க, கரெக்டான டைம் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளேருந்து வராங்க. யார் அது மெயின் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பார்த்தா பொன்னி பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே ஜெயா பார்க்குறாங்க, பொன்னியும் பார்க்குறாங்க. பயங்கரமாக